ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்து வண்டி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்கும். அந்த 40 நிமிஷம் ட்ராவலில் அந்த படம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் படம் பார்த்துருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த படம்லாம் பார்த்துட்டு நான் வரும்போது அந்த படத்தை பற்றி யோசிப்பேன். ஆனால் நான் அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், எந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, எந்த விஷயம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வரும். அது ஒரு 10-15 நிமிஷம் தான் யோசிப்பேன், அதுக்கு மேலே அதுக்கு யோசிக்க முடியாது. ஆனால் இந்த படம் நான் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறேன். அந்த 40 நிமிஷமுமே என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராகவே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னால் அதை ஒரு மாதிரி ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கே. ஒரு படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரும், அந்த 40 நிமிஷம் நமக்குள்ளே அந்த படம் டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ சொல்ல போகிற ரிவ்யூ ஒரு எமோஷ்னல் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. அதனால தான் நான் எந்த வித இடமும் பார்க்காம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சுற்றி சரௌண்டிங்கில் செம்ம நாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் லைட்டாக பொறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கருத்தை நான் பதிவு பண்ணியே ஆகணுங்கிற விஷயத்தில் முடிவெடுத்துட்டேன். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக இதை நான் பதிவு பண்ணியே ஆவேன். ஏன்னா இப்போ நான் விட்டேன்னா இந்த படத்தை பற்றி இதுக்கப்புறம் என்னால் பேச முடியுமான்னு தெரியாது. ஸோ இப்போ பேசினது கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரிவ்யூ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது. ஏன்னா இதில் மொத்தமாகவே பாசிட்டிவ் மட்டும்தான் கொட்டி கிடக்கு. நீங்கள் பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சா ஒளியவே நெகட்டிவ் தெரியும். அப்படி கண்டுபிடிக்க நான் விரும்பவில்லை. ஸோ அப்படி பாராட்டும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன மைல்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் தவிர்க்கணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தே தீர வேண்டிய படம் இது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் உலக சினிமாக்கள் எல்லாம் நிறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொரியன் படமும் ஒரு மலையாள படமும் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஆனால் அந்த படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் கூட அந்த படத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வேறு விதமான ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது ரொம்ப 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 நல்லாவே கூட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மோஸ்ட் டீட்டெயில்டு ரைட்டிங் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சொல்லணுன்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் த இயர். இதுக்கப்புறம் இதை தாண்டி பெஸ்ட்டு ஃபிலிம் வருமானு தெரியாது, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வரல. ஸோ இந்த படத்தை அழகாக தூக்கி மேலே டாப் 1 பொசிஷனில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் 2024 வந்திருக்குது இந்த மகாராஜா. அதுவும் இந்த படத்தில் பாசிட்டிவ் ஆரம்பிக்கணும்னா எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ஹைலைட்டாக இருந்தால் அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் இருக்கிற எல்லாமே ஹைலைட்டாக இருந்தால் எதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறது? சரி, படத்தோட கதையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். சாதாரண சலூன் கடை வச்சிருக்கிற மகாராஜா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன திருட்டு போச்சுன்னு கேட்க அது ஒரு மகாலட்சுமின்னு சொல்கிறாரு. அந்த மகாலட்சுமி என்ன அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு. அண்டு இதுதான் கதையான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ப்ரெமிசஸ் தான். இதை தாண்டி நான் எது ரிவீல் பண்ணாலும் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஸ்பாயிலராக தான் இருக்கும். இந்த ஸ்டோரி செட்டப்பே நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் சிம்பிளாக தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்க அந்த ஸ்டோரி பில்டிங் ஆக 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 ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. இவங்க பெருசாக ஸ்க்ரீனில் பிரம்மாண்டத்தை காட்டல, அந்த ஸ்டோரி பில்டிங்லேயும் அந்த ஸ்டோரி வளர்கிற விதத்துலேயும் அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டத்தை காட்டினா தான் நம்ம தகச்சு போய் உட்காந்துருப்போன்னு இல்லை, அது காட்டினா கூட தகச்சு போய் உட்கார மாட்டோம். ஆனால் இதில் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூலிமா வாயடைச்சு போய் வச்சிடுறாங்கப்பா. குறிப்பாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட வாவ் மூமெண்ட்ஸ் இருக்குது. உங்களை அறியாமலே நீங்கள் கைத்தட்டி எமோஷனல் ஆகி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி கண்ணீர் விட்டு அழுது எப்பப்பா ஏகப்பட்ட எமோஷன்ஸோடு விளையாடி இருக்காங்க. நான் வழக்கமாக சொல்கிறது ஒன்று தான், எப்போதுமே ஒரு படம் ஜெயிக்கணும்னா ஒன்று அந்த படம் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தில் வர காட்சிகளும் அந்த கதாபாத்திரங்களும் ஆடியன்ஸோட எமோஷனோட கனெக்ட் ஆகி அந்த எமோஷனலோட விளையாடணும். நான் விளையாடணும்னு சொல்கிறது அந்த கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஏதோ ஒரு எமோஷன்ஸை ஒரு சீனுக்கும் வாங்கிட்டு இருக்கணும். அது சிரிப்பாக இருக்கலாம், கைத்தட்டலாக இருக்கலாம், விசிலாக இருக்கலாம், இல்லை ஒரு கண்ணீராக இருக்கலாம், எதுவே வேணா இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஒரு சீனும் வாங்க ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக படத்துக்குள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் அவங்க எடுத்த இன்புட் அண்ட் அவுட்புட்டை விட மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும். ஸோ அப்படி மிக மிக மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கு இந்த மகாராஜா. குறிப்பாக நம்ம அண்ணன் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் மனுஷன் வெறித்தனமாக இருக்காப்புல, வேற லெவல் பண்ணிட்டாரு. என்னால் அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இது வரைக்கும் அவர் நடித்ததுலே பெஸ்ட்டு இதுதான். இதுக்கப்புறம் அவரால் பெஸ்ட்டு இந்த லெவலுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமான்னு தெரியலப்பா சாமி.
அந்த லெவலுக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி படமாக இது மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஹோலாக விஜய் சேதுபதி படமாகவே இது ஒரு பெஸ்ட் படம். அண்ட் டைரக்டர் நித்திலன் சத்யகுமார், எப்பா எங்கப்பா இருந்தீங்க இத்தனை நாளாக? ஏன் இந்த நல்ல படம் இருக்கிற டேரக்டர்லாம் வந்து ரொம்ப வருஷம் கேப் எடுத்து படம் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எடுத்தால் தரமாக எடுத்துடுறாங்க, அந்த வகையில் பாராட்டி தான் ஆகணும். பட் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி படம் நல்ல படம் இந்த மாதிரி நல்ல படம் கொடுத்தாங்கன்னா தமிழ் சினிமாவை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு பயிலும் வரமாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு டேரக்டர். ரைட்டிங் வைஸ் வந்து இப்போது ஒரு ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இப்போ அந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே இந்த படம் பார்த்தாங்கன்னா இந்த படத்துலேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தாலே எனக்கு விரும்பாண்டி தான் ஞாபகம் வரும். அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைச்சதில்லை இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஓகே ஒரு நார்மல் படம் தான் இருக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏதோ ஒரு த்ரில்லர் படம் ஓடிட்டு இருக்குது, ஓகே நார்மலாக இருக்குது, நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் குட்டாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தோட மெயின் பில்லர்ஸே செகண்ட் ஹாஃபில் தான் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து 2 மிகப்பெரிய கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணும். அதாவது ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ணுற அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லோரும் ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு என்னடா இதுன்ற லெவலுக்கு பார்ப்பீங்க. ஸோ நான் அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாகவும் ஆச்சரியங்களாகவும், என்னடா இது இந்த லெவலுக்கு ஒரு ரைட்டிங்கில் இப்போ அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறைய சீன்ஸாகவே சூப்பராக ஸ்டேஜிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்டு குறிப்பாக ஒரு சீனு சொல்லியே ஆகணும். செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், இந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதிக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு திருட்டு நடந்துச்சுல, அந்த திருட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸோட எண்டில் தேட்ரு மொத்தமும் கை தட்டுனுச்சு. இது வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நம்மளை அறியாமலே ஏகப்பட்ட பேர் கை தட்டுவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அந்த ஸ்டேஜிங்கும் சரி அந்த சீக்வன்ஸும் சரி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த படத்துலேயே மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு சீனாக அந்த சீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ எடிட்டராக எனக்கு இன்னொரு விஷயம் பெருமையாக இருக்கிறது என்னென்னா, எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் வந்து இந்த படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டார். ஆக்சுவலி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நார்மல் எடிட்டாக இல்லாமல் எடிட்டிங் மூலியமாகவே இது இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாமேன்னு அவர் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல, அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த எடிட்டிங்கோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் வரும். ஆனால் ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும்போது இது வந்து 1999, 2007, 2004 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் போட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக இதாக ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அது எதுவுமே சொல்லாமல் அந்த ஃப்ளோவிலே கொண்டு போனது இருக்குல்ல, அந்த ஃப்ளோவிலே கொண்டு வந்து ஒரு விஷயத்தில் மேட்ச் பண்ணுவாங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் வந்து ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன், நான் செம்ம எமோஷனல் ஆகிட்டேன். இப்போ என்ன இது வந்து ஜஸ்ட் ஒரு எமோஷனல் ரிவ்யூ தான், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாயடைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருக்கேன். இந்த படத்தை பற்றி எவ்வளோ பாராட்டினாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. வேறு ஏதாச்சும் வார்த்தை இருக்கா, அற்புதம், ஆகா ஓகோன்னு சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. அந்த லெவலுக்கு ஒரு ப்ராடக்டை பண்ணியிருக்காங்கப்பா. நான் சொல்கிறதெல்லாம் சில பேருக்கு கொஞ்சம் என்னடா ஓவராக சொல்லிட்டு இருக்கானேன்னு தோணும். நீங்கள் போய் படத்தை பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சினிமா நாலேஜ் அந்த சினிமா இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து வேறு லெவல், ஒரு மிகப்பெரிய தீனி, இதுக்கு மேலே தீனி போடவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒன்று பண்ணிவிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நான் அஷூரன்ஸே கொடுப்பேன். சூப்பராக இருக்குது. அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இது அடுத்தடுத்து இது நடக்க போகுது. ஸோ இது ஏன் இங்கே வந்துச்சு, அங்கே ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, அது என்ன ஆக போகுது, ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயமும் கனெக்ட் ஆக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். என்னடா அது வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த படத்தை ரசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து வேறு மாதிரி. ஆக்சுவலி நான் இந்த ரிவ்யூவில் நான் வேறு மாதிரிங்கிற வார்த்தையை வந்து நிறையா மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபிலிம். ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது ஜஸ்ட்டு இதை பார்த்தோம் ரசிச்சோங்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸோட ப்ளே பண்ணுறதுன்னு அர்த்தம். நீங்கள் படம் பார்க்கணும், படம் பார்த்து படத்தை ரசிக்கணும், அட் த சேம் டைம் அது நீங்கள் யோசிக்கவும் செய்யணும். அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு வேறு படம் ஞாபகம் வந்துடக்கூடாது. அந்த படத்துக்குள்ளேயே அந்த படத்தை பற்றின விஷயங்களை அந்த படத்தை ஒட்டியே யோசிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும், அது இப்போ நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி பொண்ணாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கை தட்டணும்னு தோணுச்சு. இது எல்லாமே ஆர்கானிக்காக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளேவோட சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலி இன்னொரு சீன் சொல்லி ஆகணும். ஸ்டேஷனில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லிகிட்டு இருப்பார், அவர் வீட்டில் வந்து எப்படி திருட்டு போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பார். அண்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபன்னாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே விஷயத்த செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி சொல்லுவார். ஆனால் அது வந்து அப்போ உள்ள அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை அவர் சொல்லி முடிக்கும் போது அவர் கண்ணில் தண்ணி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கண்ணிலையும் அந்த கண்ணீர் இருக்கும். ஸோ இதான் சொல்கிறேன், அந்த சீன் கடத்துகிற விஷயங்கள், அந்த சீனோட எமோஷ்னல் எண்டிங்கும் நம்ம ஆடியன்ஸோட எமோஷ்னல் எண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அது வந்து ஸோ எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான், திரும்ப எனக்கு சொன்ன வார்த்தைகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தால் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அண்டு மோரோவர் பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பர் படம். 2024 இப்போ நான் சொல்லிக்கிறேன், ஏகப்பட்ட அவார்ட்ஸை கண்டிப்பாக இந்த படம் வாங்க தான் போகுது. சூப்பரான படம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் முடிஞ்ச லெவலுக்கு தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் செம்ம க்ரௌடோட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டீங்க. அண்டு இன்னொன்று சொல்லியே ஆகணும், சில படங்கள் தான் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செம்மையாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விட்ருவோம். திரும்ப அந்த படத்தை பார்க்கவும் முடியாது, அதே சமயம் அந்த படத்தை மறக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மகாராஜா. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ ஓகேவா, இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. பின் குறிப்பு, இந்த வீடியோவில் ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக இதுக்கு நான் ரிவ்யூ போட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் ரிவ்யூ போட்டேன். ஆடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.